ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக புஷ்பா 2 த ரூல் படம் ரிலீஸ் ஆச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை செட் பண்ணி ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரூலே பண்ணிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விக்டரியில் செலிப்ரேட் பண்ணியிருந்த அல்லு அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் அமைச்சது என்னன்னா, இப்போ லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து வெளியே வந்துட்டார், பெயில் கிடச்சி வெளியே வந்துட்டார். பட் இருந்தாலும் மறுபடியும் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனையாக அந்த ஸ்டேட்டில் போயிட்டு இருந்தது. நான் ஸ்டார்டிங்கில் இதை பற்றி பேச வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. எந்த அளவு போயிட்டு இருக்குன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்களா, லைக் அஜித், விஜய், இந்த ஆக்டர்ஸை இன்வால்வ் பண்ணி ஒரு சில விஷயங்களும் பிரச்சனையா அங்க பேசப்பட்டு இருக்கு. பொலிட்டிக்கலா, சினிமா ரீதியா ஒரு மிகப்பெரிய கலவரமே அந்த ஒரு ஸ்டேட்ல நடந்துட்டு இருக்கு. அப்படி ஓவராலா என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அல்லு அர்ஜுனுக்கு என்ன ஆச்சு, இந்த ஒரு ப்ராப்ளம் அவர் சைட்ல இருந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, ஓவராலா நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ புஷ்பா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த ஒரு 4 AM ஷோ வந்து நடந்திருக்கு. அதில் அல்லு அர்ஜுன் தியேட்டரை விசிட் பண்ணி ஒரு பெரிய செலிப்ரேஷனை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமில் அல்லு அர்ஜுன் எப்படியா பார்த்துடணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசையில் ஒரு அம்மா பையன் க்ரௌடுக்குள்ளே சிக்கியிருக்காங்க. அந்த க்ரௌடு நெரிசல் அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் கோமாலா இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10-11 நாள் ஆச்சு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா பையன் கோமாலா இருக்காரு. இந்த ஒரு பிரச்சனைக்கு அடுத்த நாளே அல்லு அர்ஜுன் அவர் சைட்லேருந்து இதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சு, நான் அந்த ஃபேமிலியை எடுத்து பார்த்துக்கிறேன், இனிமே அவங்களுக்கு லைஃப் டைமாக நான் எதுனாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன், அந்த ஒரு ஃபேமிலிக்கு நான் பொறுப்பு, இதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு, ஒரு வீடியோவே பதிவிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்தது, இனிமே ஏர்லி மார்னிங் ஷோவே கிடையாது, இந்த ஸ்டேட்ல இனிமே ஏர்லி மார்னிங் ஷோவே வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு ரூல் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த ஸ்டேட்லயுமே இந்த ஒரு ரூல் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் நடந்து ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுல இப்போ அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. என்ன சொல்லி அரெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க உங்களை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காங்க, இதுல நீங்களும் ஒரு முக்கியமான காரணம், நீங்க அங்க இருக்கீங்கன்ற காரணத்துக்காக தான் அவங்க வந்திருக்காங்க, இந்த இன்சிடென்ட் அதுக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை முன்னிறுத்தி அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்றாங்க. உடனடியாக பெயில் அப்ளை பண்ணி அவருக்கு வந்து பெயிலும் கிடைச்சிருச்சு. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் பெயில் கிடைச்சுமே அவரை ஜெயில வச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான நிறைய உள்ள அரசியலும் இதுக்குள்ள போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முடியாத அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஃபயரா கழட்டி கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும், ஆக்டர்ஸா இருக்கட்டும், எதுக்கு இவங்க ஆக்டர்ஸ் பொலிட்டீஷியன் எல்லாரையும் கிழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. தெலுங்கு சினிமா பொறுத்தவரையும் சினிமா இண்டஸ்ட்ரியில ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் இவங்க மட்டும் ரிலேஷன்ஷிப் இல்ல, இந்த ஒரு சொந்தங்கள் பாலிடிக்ஸ்லயுமே இருக்கு. ரூலிங் பார்ட்டியா இருக்கட்டும், ஆப்போசிட் பார்ட்டியா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல வந்து சொந்தம், தூரத்து சொந்தம், அக்கா வீட்டு பையன், மாமா வீட்டு பையன், மாமாவுக்கு ஒண்ணு வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கனெக்டிவ்ல தான் இருக்காங்க. ஒரு ஃபேமிலி தான் சினிமா மட்டும் இல்லாம பாலிடிக்ஸையுமே ரூல் பண்ணிட்டு இருக்கு. இது மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா மேபி இப்படி பண்றாங்க. இதுல வந்து பவன் கல்யாணோட ப்ரெஷர் இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இழுத்து போட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அல்லு அர்ஜுன் என்ன பெரிய தியாகியா, தியாகம் பண்ணவரா, அவரை ஜெயில போட்டதுக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்கீங்க, இவ்வளவு பண்றீங்க, அவர் ஜஸ்ட் ஒரு நடிகர் தானே, அங்க இறந்து போன குடும்பத்துக்காக யாரா பேசுறீங்களா, அப்படி என்ன அவர் உங்களுக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிஎம்ஏ வந்து பேசியிருக்காரு. இப்படி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்ல அஜித், விஜய் சாரையும் இழுத்து இந்த பிரச்சனையை எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க. லைக் துணிவு வாரிசு ரிலீஸ் ஆன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரசிகர் இறந்தாரு, அஜித் ரசிகர். இந்த மாதிரி அப்பயும் தான் இறந்தாரு, அஜித் எல்லாம் அரெஸ்ட் பண்ணலையே, அது அந்த ரசிகரோட தப்பு, தியேட்டர் நிர்வாகத்தோட தப்பு, அது அந்த டைம்ல வந்து போலீஸ் ஒழுங்கா எடுத்து பண்ணாது உங்க தப்பு, ஏன் கவர்மெண்ட் வந்து முன்னாடியே ஏர்லி மார்னிங் ஷோலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேன்சல் பண்ண விடுதானே, இந்த மாதிரி யாராவது இறந்தா தான் பண்ணுவீங்களா, கவர்மெண்ட்ல நீங்க எடுத்து ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வச்சு போட்டுட்டு இருக்காங்க. உங்க சைட்ல இருந்து அடிச்சுக்க வேண்டியதாங்க, எதுக்கு இங்க இருக்கவங்க இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கதான் தோணுது. ஒரு சில மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஜஸ்டிஸ் வேணும் எங்களுக்கு, இவங்களாவும் அப்ப அரெஸ்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை எழுத்துக்கிட்டு இருக்காங்க. லைக் இப்ப டிவி கேமரால வந்து பைக்ல இறந்து போனாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இஷ்யூஸ்லாம் எடுத்து போட்டு அவங்களாம் அரசே இல்லை, இவரை மட்டும் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல முன்கோல் காட்டுவாங்களா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை போட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த ஸ்பாட்ல அஜித் சார் இல்ல, அவர் தியேட்டர்லாம் விசிட் பண்ணல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் பஸ் மேல எதுல ஏறி நின்று ஆடும்போது ஸ்லிப் ஆகி விழுந்து இது பண்ணிட்டார், அது வந்து அவரோட தவறு. அஜித் சார் அங்க வரல, அஜித் சாரோட படம் மட்டும் தான் இருக்கு. அந்த டைம்ல அந்த ஃபேனு தேவையில்லாத வேலை பண்ணிருக்காரு, ரோட்டு மேல இருந்த வண்டியை நிறுத்தி அந்த வண்டி மேல ஏறி ஸ்லிப் ஆகி விழுந்திருக்காரு, அது அவரோட தப்பா, அதுக்கு வந்து அஜித் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அது பிரச்சனையே வேற. இங்க பிரச்சனையே வேற. இங்க அல்லு அர்ஜுன் ஸ்ட்ரெயிட்டா விசிட் பண்ணனாதான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஒரு பிகஸ்ட் சூப்பர் ஸ்டார் தெலுங்கு சினிமால, அதுவும் தியேட்டர் ஓனர்ஸ்லாம் ஒழுங்கா அந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணல. டிக்கெட் வாங்குறதெல்லாம் கும்பலா நிக்க விட்டு அந்த ஒரு மாஸ் காட்டுன்ற பேர்ல நீங்க பண்ணதான் தப்புன்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் இப்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. அப்ப விஜய் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு மாநாடு நடக்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி பைக்ல வராதீங்க, பர்சனல் கார்ல வராதீங்க, முடிஞ்ச அளவு எல்லாருமே பஸ்ல வாங்க, பொது பேருந்துல வாங்க அப்படின்ற மாதிரி அவர் அறிக்கை விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாம டிவிகேல ஆர்கனைஸ் பண்ணா நிறைய பஸ்ஸஸ்லாம் வச்சு ஆட்களை கூட்டு வந்தாங்க. இதை தாண்டி நான் பைக்ல
ஃப்ளைட்ல வரேன்னு வந்தவங்க தான் அப்படி ஆக்சிடென்ட்டே விழுந்திருக்காங்க. அவர் பர்சனலா அறிக்கை விட்டுட்டாரு, நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டாரு. அது போக இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதுக்கு வந்து விஜய் ஒரு காரணமா இருக்கவும் முடியாது. வந்தவங்க ஹெல்மெட் போல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கேஸா போயிட்டு இருந்தது காரணத்தினால விஜய்க்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம போயிடுச்சு. இப்படி இதுக்கு தனியா ஒரு செப்பரேட்டடான ஒரு கேஸ். பட் இதுல ஒரு விதத்துல அல்லு அர்ஜுன் இன்வால்வ்டா இருக்காரு. சோ அதுதான் பிரச்சனையா இப்ப இங்க இருக்கு. கொடுத்திருக்க பெயில் ஜஸ்ட் 4 வீக்ஸ்க்கு தான், ஒரு மாசத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ட்ல என்ன கேஸ் என்ன ரிசல்ட் வருதோ அதை வச்சுதான் அல்லு அர்ஜுன் ஜெயிலுக்கு போவாரா இல்ல விடுதலை செய்யப்படுவாரா, அவருக்கு ஃபைனா என்னன்றதெல்லாம் வந்து தெரிய வரும். இன்னும் கோர்ட்டுக்கே கேஸ் போல, அதுக்கு முன்னாடியே பெயில் வெளியே வந்துட்டாரு, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் கோர்ட்ல ஹியரிங் வரும். சோ அதுல என்ன வந்து முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத வச்சு மாறும். இதுக்கிடையில அந்த பெயில் கேன்சல் ஆனா மறுபடியும் அவருக்கு வந்து ஜெயிலுக்கு போயிருவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பா கம்மிங் எலெக்ஷன்ல ஏதோ ஒன்று நடக்க போகுது, அல்லு அர்ஜுன் பாலிடிக்ஸ்ல வர போறாரு பாருங்க அப்படின்ற மாதிரி இப்ப தெலுங்கு சைடுல வந்து ஒரு பிரச்சனையே ஒன்று போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் அந்த ஜெயில அவர் இருந்த ரூம்ல ஒரு எக்ஸ்ட்ரா 3 பேர் இருந்திருக்காங்க. 3 பேர் கிரிமினல்ஸ். தரையில அவர் வந்து படுக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் பெயில் கிடைச்சுமே லேட் பண்ணி விட்டுருக்காங்க. அவர் உண்மையிலே வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால அவர் ட்ரீட் பண்ண விதம், அவர் அரெஸ்ட் பண்ண விதம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. டெஃபினட்டா கம்மிங் இயர்ஸ்ல வந்து அல்லு அர்ஜுன் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து ஃபியூச்சர்ல மாற வாய்ப்பு இருக்கு. இது வந்து அதுக்கான ஒரு கருவா ரூலிங் பார்ட்டி விதைச்சு அல்லு அர்ஜுனை உசுப்பி விட்டுட்டாங்க அப்படின்லாம் வேற இப்போ வந்து ஏத்திட்டு இருக்கானுங்க. அந்த சைட்ல இருந்து என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா ஊதி நெருப்பாக்கிட்டு இருக்காங்க. டெப்யூட்டி சிஎமா இருந்தாலுமே பவன் கல்யாண் நடிச்சுக்கிட்டே சிஎமா அந்த டெப்யூட்டி சிஎமா வந்து அவரோட அந்த ஒரு பணியை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது பவன் கல்யாண் மாதிரியே வந்து அல்லு அர்ஜுனும் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. ஸோ ஓவராலா இந்த பிரச்சனை இந்த சர்ச்சை தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஆஸ் ஒரு வியூவரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறாங்க மறக்காம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.